மன்னார்குடியில் நடைபெற்ற வியாபாரிகள் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் மன்னார்குடியை மாவட்ட தலைநகரமாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மன்னார்குடி வியாபாரிகள் சங்க பொதுக்குழு கூட்டம் ஹோட்டல் ஆனந்தாஸில் நடைபெற்றது. முன்னாள் வர்த்தக சங்க தலைவர் ஞானசேகரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக எல்டிஎஸ் சேதுராமன், சீனிவாசா ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் வியாபாரிகள் சங்கத்தின் ஆண்டு அறிக்கையை அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஆர்.வி. ஆனந்த் வாசித்தார். வியாபாரிகள் சங்கத்தின் வரவு செலவு குறித்த அறிக்கையை பொருளாளர் ஆரியாஸ் ஹோட்டல் உரிமையாளர் சங்கரசுப்பு வாசித்தார். இக்கூட்டத்தில் 150 ஆண்டுகால பழமை வாய்ந்த மன்னார்குடி நகராட்சியை திருவாரூர் மாவட்டத்தின் தலைநகராக அறிவிக்க வேண்டும், மன்னார்குடி பெங்களூரு இடையே ரயில் சேவையை விரிவுபடுத்த வேண்டும், வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடையே பண பரிவர்த்தனையை மின்னணு முறையில் எளிதாக்க வியாபாரிகள் அனைவருக்கும் தங்குதடையின்றி ஸ்வைப் மெஷின்கள் வழங்கிட மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக வியாபாரிகள் சங்க தலைவர் KJR பாரதி ஜீவா வரவேற்புரையாற்றினார். இறுதியாக பிரபாகரன் நன்றியுரை கூறினார். கூட்டத்தில் மன்னார்குடி வர்த்தக சங்க உறுப்பினர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் காலியாக உள்ள முன்னாள் படை வீரர் நல உதவி இயக்குநர் பதவிக்கு தகுதி உடையவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. திருவாரூர் மாவட்ட முன்னாள் படை வீரர் நல உதவி இயக்குநர் அலுவலகத்தில் காலியாக உள்ள பதிவுறு எழுத்தர் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2016ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதியுடன் 35 வயதிற்குட்பட்டோர், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆதி திராவிடர்கள், அருந்ததியர், ஆதரவற்ற விதவைகள் இப்பணிக்கு விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள் ஆவர். விண்ணப்பத்துடன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கான மதிப்பெண் சான்று நகல், பள்ளி மாற்றுச் சான்றிதழ் நகல், சாதி சான்று நகல் மற்றும் குடும்ப அட்டை நகல் இணைக்கப்பட வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப இம்மாதம் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். அதன் பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை உதவி இயக்குநர் முன்னாள் படை வீரர் நலன் எண் 201, 204 2ஆம் தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணைப்பு கட்டிடம் திருவாரூர் 610004 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெலுகத்தூர் ஜடாயுபுரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சங்கரலிங்கத்திற்கு 108 சங்குகளை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கார்த்திகை மாத சோமவாரத்தை முன்னிட்டு பல்வேறு சிவாலயங்களிலும் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. திருவாரூர் மாவட்டம் கெலுகத்தூரில் உள்ள ஜடாயுபுரீஸ்வரர் கோவிலில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் இக்கோவில் வளாகத்தில் ஒரே லிங்கத்தில் 1008 சிறு சிறு லிங்கங்களின் உருவத்துடன் அமைந்துள்ள சகசர லிங்கத்திற்கு சந்தனம், தேன், இளநீர் உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் 108 சங்குகளை கொண்டு சிறப்பு பூஜைகளும் சகசர லிங்கத்திற்கு அபிஷேகமும் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் பெற்றனர். மீன் இறால் வளர்ப்பில் ஆர்வமுள்ள திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் 50% மானியம் பெற விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு மீன்வளத்துறை மூலம் மத்திய அரசின் ஒருங்கிணைந்த வளர்ச்சி, மீன்வள மேலாண்மை மற்றும் நீலப்புரட்சி திட்டத்தின் கீழ் மீன் இறால் வளர்ப்பில் ஆர்வமுள்ளவர்களுக்கு 50% மானியம் வழங்கப்பட உள்ளது. நன்னீர் மீன் வளர்ப்பு, உவர்நீர் இறால் வளர்ப்பு, சூரிய ஒளி மின்சக்தி மூலம் இயங்கும் மோட்டார், காற்று புகுத்தி கருவி, மின் விளக்குகள் உள்ளிட்ட உபகரணங்களை வாங்க 50% மானியம் வழங்கப்படும் என ஆட்சியர் குறிப்பிட்டுள்ளார். மீன் வளர்ப்பிற்கான அரசின் மானியத்தை பெற விரும்பும் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடத்தின் 2வது தளத்தில் இயங்கி வரும் மீன்வள உதவி இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு இழப்பீடு தொகை வழங்காததால் மன்னார்குடி பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 அரசு பேருந்துகளை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். மன்னார்குடி அருகே உள்ள பரவாக்கோட்டையைச் சேர்ந்த விவசாயி குமார் என்பவர் கடந்த 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி மரவாக்காட்டில் இருந்து வடபாதிக்கு அரசு பேருந்தில் சென்று கொண்டிருந்தார். அரசு பேருந்து நிறுத்தத்தில் நின்றபோது குமார் பேருந்தில் இருந்து கீழே இறங்க முயன்றார். இதனை கவனிக்காத பேருந்து ஓட்டுநர் பேருந்தை இயக்கியதால் குமார் நிலை தடுமாறி கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து குறித்து குமாரின் மனைவி கடந்த 2013ஆம் ஆண்டு வழக்கு தொடுத்தார்.
வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன், பேருந்து விபத்தில் உயிரிழந்த குமாரின் குடும்பத்தினருக்கு கும்பகோணம் கோட்ட அரசு போக்குவரத்து கழகம் இழப்பீடாக 8,43,634 ரூபாயை வழங்க வேண்டுமென கடந்த 2015ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. நீதிபதியின் உத்தரவுப்படி இதுவரை உயிரிழந்த குமாரின் குடும்பத்திற்கு இழப்பீடு தொகை வழங்கப்படவில்லை. இந்நிலையில் இந்த வழக்கு குறித்த விசாரணை மன்னார்குடி சார்பு நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி சுந்தரையா, பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு வழங்காமல் 2 ஆண்டு காலம் தாமதம் செய்து வருவதால் இழப்பீட்டுத் தொகைக்கு ஈடாக அரசு பேருந்துகளை ஜப்தி செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். அதன் பேரில் நீதிமன்ற ஊழியர்கள் மன்னார்குடி பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 அரசு பேருந்துகளை ஜப்தி செய்து நீதிமன்ற வளாகத்திற்கு கொண்டு சென்றனர். இச்சம்பவம் பேருந்து நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மன்னார்குடியில் அனைத்து கட்சியினர் சார்பில் மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அமைதி பேரணி நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் அதிமுக, திமுக, காங்கிரஸ் என அனைத்து கட்சியினராலும் மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அனைத்து கட்சியினர் சார்பில் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையிலிருந்து தொடங்கிய இந்த பேரணி காந்தி சாலை, பந்தலடி, பெரிய கடை தெரு வழியாக பெரியார் சிலை அருகே நிறைவடைந்தது. பின்னர் மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காவிரி நல பாதுகாவலர் காவிரி ரங்கநாதன், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் அம்பிகாபதி, அதிமுக நகர செயலாளர் மாதவன், அதிமுக அவைத்தலைவர் வழக்கறிஞர் சுவாமிநாதன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்வராஜ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர செயலாளர் சந்திரா, காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர் மன்னை மதியழகன், திராவிடர் கழக மாவட்ட தலைவர் சித்தார்த்தன், மதிமுக மாவட்ட செயலாளர் பாலச்சந்திரன், பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் ஞானம் ரவிச்சந்திரன், தமிழர் தேசிய முன்னணி மாவட்ட செயலாளர் மருத்துவர் பாரதி செல்வன், வர்த்தக சங்க தலைவர் பாரதி ஜீவா, அரசு கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் தன்ராஜ், அரிமா சங்க முன்னாள் மண்டல தலைவர்கள் டாக்டர் அசோக்குமார், டாக்டர் தர்மராஜ், மிட்டவுன் ரோட்டரி சங்க நிறுவனர் டாக்டர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு திருவாரூர் மாவட்ட பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்ட செய்தி மற்றும் ஊடகத்துறையின் சார்பில் மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கும் மூத்த பத்திரிகையாளரும் நடிகருமான சோ ஆகியோருக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. தைலமை திரையரங்கு அருகே நடைபெற்ற புகழஞ்சலி கூட்டத்தில் தஞ்சை, திருவாரூர், நாகை மண்டல பத்திரிகையாளர்கள் சங்க ஒருங்கிணைப்பாளர் நவமணி தலைமை வகித்தார். புகழஞ்சலியில் தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்க திருவாரூர் மாவட்ட தலைவர் சேதுராமன், மாவட்ட செயலாளர் மன்னை தட்சிணாமூர்த்தி, துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசேன், துணை செயலாளர் நாகராஜன், நிருபர்கள் மணிகண்டன், ஜெயராமன், கணேசன், சங்கர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியில் நிகழ்த்திய சாதனைகள் குறித்தும், திரைத்துறை மற்றும் பத்திரிகை துறையில் மூத்த பத்திரிகையாளர் சோவின் ஆளுமை குறித்தும் கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் புகழஞ்சலி செலுத்தினர். திருவாரூர் மாவட்டத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த காவல்துறையினரின் பிள்ளைகளுக்கு மாவட்ட எஸ்பி மயில்வாகனன் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார். தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று மாவட்ட அளவில் முதல் 10 இடங்களை பிடிக்கும் காவல்துறை அதிகாரிகளின் பிள்ளைகளுக்கு தமிழக அரசு கல்வி ஊக்கத்தொகை வழங்கி ஊக்குவித்து வருகிறது. அதன்படி திருவாரூர் மாவட்டத்தில் 2015-16ஆம் ஆண்டில் நடைபெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 10 இடங்களை பிடித்த காவல்துறையினரின் பிள்ளைகள் 20 பேருக்கு திருவாரூர் மாவட்ட எஸ்பி மயில்வாகனன் ஊக்கத்தொகையையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார். காலமான தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மன்னார்குடியில் கட்சி பாகுபாடின்றி பொதுமக்கள் பலரும் மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மாரடைப்பால் கடந்த 5ஆம் தேதி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனை அறிந்த அதிமுக தொண்டர்கள் மட்டுமின்றி பெண்கள், முதியவர்கள், பொதுமக்கள் என கட்சி பாகுபாடின்றி பலரும் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் மன்னார்குடியில் பல்வேறு பகுதிகளிலும் சாலை ஓரங்களில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படம் பொறித்த பிளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. அதிமுக கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. மன்னார்குடி ஐயர் சமாது பகுதியில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு அதிமுக மகளிர் அணி சார்பில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை பெண்கள் பலரும் தங்கள் கைகளில் மெழுகுவர்த்திகளை ஏந்தி முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். ஏழை எளிய மக்களுக்காக புரட்சி வீராங்கனையாக வாழ்ந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு 5வது வார்டு சார்பில் நினைவு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. மகளிர் அணி சார்பில் வெகு விமர்சையாக நடைபெற்ற மன்னார்குடி அண்ணாமலைநாதர் கோவில் கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மன்னார்குடியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க உண்ணாமலைநாதர் அண்ணாமலை நாயகி கோவில் திருப்பணிகள் நடைபெற்று வந்தது.
இப்பணிகள் முடிவடைந்ததை அடுத்து இம்மாதம் 1ஆம் தேதி முதல் யாகசால பூஜைகள் நடைபெற்று வந்தது. இதன் தொடர்ச்சியாக கடந்த 4ஆம் தேதி 4ஆம் கால யாகசால பூஜைகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் எடுத்து வந்த யாகசாலை புனித நீர் அண்ணாமலைநாதர், உண்ணாமலை நாயகி பரிவார தெய்வங்களின் விமானங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் விசேஷ தீபாராதனைகளும் நடைபெற்றது. இவ்விழாவில் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று அண்ணாமலைநாதரின் அருளை பெற்றனர். மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதில் DRO மோகன்ராஜ், நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் அழகிரிசாமி, திட்ட இயக்குநர் தியாகராஜன், மாவட்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் பாரதிதாசன், திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் மீனாட்சி சுந்தரம், சுகாதாரத்துறை மாவட்ட இணை இயக்குநர் செந்தில்குமார், RDOக்கள் முத்து மீனாட்சி, செல்வ சுரபி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். உரிய அனுமதியின்றி இயக்கப்படும் ஊடக வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மனுவை தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்க நிர்வாகிகள் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜிடம் வழங்கினர். தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் திருவாரூர் மாவட்ட மண்டல அமைப்பு செயலாளர் நவமணி தலைமையில் மாவட்ட தலைவர் சேதுராமன், மாவட்ட செயலாளர் மன்னை தட்சிணாமூர்த்தி, மாவட்ட துணைத் தலைவர் ஜாகிர் உசேன், மாவட்ட துணைச் செயலாளர் நாகராஜன் ஆகியோர் புதிய நிர்வாகிகளாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். புதிய நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் 15 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜிடம் வழங்கினர். அந்த மனுவில் மாவட்ட பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் இலவச பஸ்பாஸ் குறித்த காலத்தில் வழங்கப்பட வேண்டும், அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் செய்தியாளர்கள் சிரமமில்லாமல் செய்தி சேகரிக்கும் வகையில் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும், ஊடகம், காவல்துறை, இராணுவம் என பல்வேறு பெயர்களில் போலியாக இயக்கப்படும் வாகனங்களை பறிமுதல் செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது மோசடி உள்ளிட்ட குற்றவியல் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகள் அந்த மனுவில் இடம்பெற்றிருந்தது. மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதேபோல் தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்க திருவாரூர் மாவட்ட புதிய நிர்வாகிகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மயில் வாகனனை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்க திருவாரூர் மாவட்ட செயலாளராக மூத்த பத்திரிகையாளர் மன்னை தட்சிணாமூர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மூத்த பத்திரிகையாளர் மன்னை தட்சிணாமூர்த்தி அவர்கள் தற்போது தின இதழ் பத்திரிகையின் திருவாரூர் மாவட்ட நிருபராக பணியாற்றி வருகிறார். தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்க திருவாரூர் மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்னை தட்சிணாமூர்த்தி தினமலர், காலை கதிர், மக்கள் குரல், மாலை தமிழகம் என பல்வேறு பத்திரிகைகளில் நிருபராக பணியாற்றியுள்ளார். வாரம் இருமுறை வெளிவரும் உங்கள் நியூஸ் என்ற பத்திரிகையின் நிறுவனராகவும் ஆசிரியராகவும் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்து வருகிறார். தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்க மன்னார்குடி தாலுகா இணை செயலாளராகவும் இவர் இருந்துள்ளார். கடந்த 17 ஆண்டுகளுக்கும் மேலாக பத்திரிகை துறையில் பணியாற்றி வரும் மன்னை தட்சிணாமூர்த்திக்கு தற்போது தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் திருவாரூர் மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு மண்ணின் மைந்தர்கள் அமைப்பினர், பத்திரிகையாளர்கள் என பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை அமைச்சர் காமராஜ் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குடவாசல், நன்னிலம் பகுதியில் நடைபெற்று வரும் விவசாய பயன்பாட்டிற்கான பாசன கால்வாய் தூர்வாரும் பணிகள் உள்ளிட்ட வளர்ச்சி திட்ட பணிகளை உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பெரும்புகலூர் ஊராட்சியில் உள்ள பௌத்திரமாணிக்கம் பாசன வாய்க்கால் மற்றும் வடிகால்களை அமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் பாசன வாய்க்கால்களில் உள்ள செடி கொடிகளை முழுவதுமாக அகற்றி 3 கிலோமீட்டர் தொலைவில் கால்வாயை தூர்வாரி பராமரிக்க வேண்டுமென பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கிராம பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் தொடர்ந்து கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டுமெனவும், நியாய விலை கடைகளில் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி உணவுப் பொருட்கள் வழங்கிடவும், பள்ளிக்கூடங்கள், அங்கன்வாடி, சத்துணவு மையங்களை முறையாக பராமரிக்க வேண்டுமென அதிகாரிகளுக்கு அமைச்சர் காமராஜ் உத்தரவிட்டார். பின்னர் மூலங்குடி ஊராட்சியில் பிள்ளையார்குளம் வாய்க்கால் JCB இயந்திரம் மூலம் தூர்வாரப்படுவதை பார்வையிட்டு ஆய்வு செய்த அவர் நாகக்குடி, செல்வபுரம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு இதுகுறித்து உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ், DRO மோகன்ராஜ், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குநர் தியாகராஜன், மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் மயில் வாகனன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்.